கிரிப்டோ கரன்சிய வச்சு ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதையே வச்சு நம்ம தினமும் மளிகை கடையில பொருள் வாங்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? லக்ஸுரா டவுன்னு ஒரு புது ப்ராஜெக்ட் இந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்னா இணைக்க போறதா சொல்றாங்க. அது நிஜமாவே எப்படி சாத்தியம்? வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த ப்ராஜெக்டோட ரெண்டு முக்கியமான வாக்குறுதிகள் இதுதான். ஒன்னு, அவங்களோட ஈகோசிஸ்டம் மூலமா லாபம் தர்றது. இன்னொன்னு, பிளாக்செயின் டெக்னாலஜியால ரொம்பவே வெளிப்படையா, அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலையும் முதல்ல லுக்ஸரா டாவோனா என்னன்னு பார்ப்போம். அடுத்து அதுல இருக்கிற சேரா டோக்கன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது எப்படி வர்த்தகத்துக்கு ஒரு பாலமா இருக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியா இந்த செரா டோக்கனை வச்சு நாம எப்படி சம்பாதிக்கலாம்னு விரிவாக பார்க்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். லக்ஸேரா டாவோனா என்ன? இந்த சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த DAOங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா பாத்திரலாம். இத ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது ஒரு முதலாளி மாதிரி யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலா இதுல இருக்கிற மெம்பர்ஸே சேர்ந்து கம்ப்யூட்டர் கோடா எழுதப்பட்ட சில விதிகள் படி இந்த அமைப்பை இயக்குவாங்க. இதோட மொத்த அடித்தளமும் பிளாக் செயின் டெக்னாலஜி தான். அப்போ லக்ஸரா டவ் எப்படி வேலை செய்யுது? இது டவ் டெக்னாலஜியையும் பிளாக் செயின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா வருமானம் உருவாக்குற ஒரு சிஸ்டத்தையும் ஒன்னா இணைக்குது. இதன் மூலமா ஒரு நாளைக்கு 2 தடவை வருமானத்தை நேரடியா பிளாக் செயின்லயே ரொம்ப பாதுகாப்பா கொடுக்குது. இதுல ஆன் செயின்னு சொல்றதுக்கு காரணம், எல்லா பரிவர்த்தனைகளும் ஒரு பொதுவான, யாராலையும் அழிக்க முடியாத ஒரு பதிவேட்ல நடக்கும். இதனால இது அதிக பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொடுக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. செரா டோக்கன். இந்த முழு ஈகோசிஸ்டத்துக்கும் இதான் ஒரு எரிபொருள் மாதிரி. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, இந்த டாவோவை எது இயக்குது? அதுக்கு பேருதான் செரா டோக்கன். இந்த செரா தான் லக்ஸெரா டாவோவோட சொந்த நாணயம். இது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல BEP20 தரத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இது BNBயோட பெயர் பண்ணப்பட்டு பேன்கேக் ஸ்வாப்ன்ற ஒரு பரவலாக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேடிங்கு கிடைக்குது. இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. சில டோக்கன்களை அழிச்சதுக்கு அப்புறமா XERA-ஓட மொத்த சப்ளை வெறும் 21 மில்லியனாக மட்டும்தான் இருக்கும். ஆமா, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. இது பிட்காயினோட 21 மில்லியன் சப்ளை மாதிரியே. இதனால காலப்போக்கில் இந்த டோக்கனும் ரொம்ப அரிதானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் மாற வாய்ப்பிருக்கு. சரி, இப்ப மூணாவது பகுதிக்கு போலாம். இந்த ப்ராஜெக்டோட உண்மையான பெரிய நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். ஜேரா உண்மையான உலகத்தையும் பிளாக் செயினையும் இணைக்கிறது, நுகர்வோரையும் வணிகர்களையும் ஒன்றிணைக்கிறது. இந்த ஒரு வரியில அவங்களோட மொத்த லட்சியமும் அடங்கியிருக்கு. இது நடைமுறையில எப்படி இருக்கும்னு பார்க்கலாமாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் இந்த எக்ஸீரா டோக்கனை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி ரொம்ப ஈஸியா பயன்படுத்த வைக்கணுங்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். இதன் மூலமா சுலபமான கிரிப்டோ பேமெண்ட்ஸ், உலகளாவிய ரிவார்ட்ஸ், அப்புறம் எல்லைகளே இல்லாத வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இவங்களோட லட்சியம். கடைசியா ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் இதுல முதலீடு செய்யறவங்களுக்கு எப்படி வருமானத்தை தருதுன்னு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸரா மூலமா சம்பாதிக்க 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, லாக்கிங் பண்ணாம. இதுல உங்களுக்கு டெய்லி 0.1% ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கும். உங்க டோக்கன்ஸை எப்ப வேணும்னாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். 2வது வழி, லாக்கிங் பண்ணி. இதுல உங்க டோக்கன்ஸை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு லாக் பண்றது மூலமா இன்னும் அதிகமான வருமானத்தை நீங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நீங்க உங்க டோக்கனை எவ்வளோ நாளைக்கு லாக் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க டெய்லி வருமானமும் அதிகமாகும். உதாரணத்துக்கு 30 நாளைக்கு லாக் பண்ணா 2% வரையும், ஒரு வருஷத்துக்கு அதாவது 360 நாளைக்கு லாக் பண்ணா 3% வரையும் டெய்லி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டோக்கனுகளை ஹோல்ட் பண்றது மூலியமா வர்ற வருமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க மத்தவங்களை இதுல அறிமுகப்படுத்துறது மூலியமாவும் சம்பாதிக்கலாம். இதுக்கு பேருதான் மேட்சிங் போனஸ். இத அன்லாக் பண்றது ரொம்ப சிம்பிள். நீங்க 5 பேரை நேரடியா அறிமுகப்படுத்தணும். அப்புறம் உங்க அக்கவுண்ட்லயும் அவங்க அக்கவுண்ட்லயும் குறைஞ்சது $50 மதிப்புள்ள XREA டோக்கன்கள் இருந்தாலே போதும். இந்த எக்ஸ்ட்ரா வருமான வாய்ப்பு உங்களுக்கு ஓபன் ஆயிடும். சரி, நம்ம ஆரம்பத்துல வெளிப்படைத்தன்மை பத்தி பேசினோம் இல்லையா? அதை உறுதிப்படுத்த இவங்க வச்சிருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் தான் இது. யூசர்ஸ் லாக் பண்ண எல்லா டோக்கன்ஸையும் பிங்க் லாக்னு ஒரு பொதுவான தளத்துல யார் வேணும்னாலும் பார்க்க முடியும். இதனால பணம் எங்க இருக்குன்றதுல முழுமையான டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு இவங்க உறுதிப்படுத்துறாங்க. அப்போ லக்ஸெரா டாவோன்றது சும்மா ஒரு வருமானம் தர்ற D5 ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல. இது டாவோ டெக்னாலஜியை வச்சு அதோட எக்ஸிரா டோக்கனை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைக்க முயற்சி பண்ணுது.
கிரிப்டோவையும் நம்ம நிஜ உலக வர்த்தகத்தையும் ஒன்னா சேர்க்கிற இவங்களோட இந்த லட்சியம் பரவலாக்கப்பட்ட பொருளாதாரத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு காட்டுற ஒரு சின்ன முன்னோட்டமா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.